அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு பளிச்சுன்னு இருக்கும் நம்ம பேக்ரவுண்டு. அப்படியே மாடிக்கு வந்துட்டேன். சரி என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலான்னு நிறைய விளம்பரங்களோடு ஞாயிற்றுக்கிழமை செய்தித்தாள் இருக்குது. இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதியா? ஆமாம், 7ஆம் தேதி 2025 இருக்கோம். மோடி வெல்கம்ஸ் ட்ரம்ப்ஸ் ரிமார்க்ஸ் ஆன் ஸ்பெஷல் டைஸ். இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு தெரில. சீக்கிரமே சரி பண்ணாங்கன்னா சரிதான். அவர் இவரை திட்ட இவர் அவரை திட்டங்கிற மாதிரி போகாமல் ரெண்டு பேரும் அமைதியாகிட்டாங்க. அடுத்து ப்ரோப் இன்டு ஓட்டர் ஃப்ராட் இன் கர்நாடகா ஹிட்ஸ் ரோட் பிளாக் ஆஃப்டர் இசி வித் ஹோல்ஸ் டீட்டெயில்ஸ். அதாவது தேர்தல் ஆணையம் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்க மாட்டேன்ருக்காங்க. அதனால் வந்து ஓட்டர் ஃப்ராடுக்காக கர்நாடகாவில் சாலை மறியல் நடந்திருக்கு. செங்கோட்டையன் 7 சப்போர்ட்டர்ஸ் ரிலீவ்டு ஃப்ரம் ஏஐடிஎம்கே. அவங்க கட்சி அவங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் வந்துகிட்டு இருக்கு. 2 காலிஸ்தானி குரூப்ஸ் ஃபண்டட் ஃப்ரம் இன்சைட் கனடா அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. மும்பை போலீஸ் பஸ்ட் ட்ரக் யூனிட் இன் தெலுங்கானாவில் மும்பை போலீஸ் வந்து இந்த போதைப்பொருள் கும்பலை பிடிக்கிறாங்க. எம்எஸ்எம்இஸ் இன் கோயம்புத்தூர் டிமாண்ட் ரிடக்ஷன் இன் ஜிஎஸ்டி. எம்எஸ்எம்இஸ் பாவம், கோயம்புத்தூரில் நிறைய கம்பெனி இருக்குது, ஜிஎஸ்டியால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது அப்புறம் டிமானிட்டேஷன் அப்படிங்கிற பண மதிப்பிழப்பு நிறைய நடந்திருக்கு. டிராயிங் கான்டெஸ்ட் ஹெல்ட் டு மார்க் கல்ச்சர் அவேர்னஸ் டே. ஒரு போட்டி நடந்திருக்கு, ஓவிய போட்டி. டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கெட் ஹைட் வெஹிக்கிள்ஸ் ஃபார் குவிக் ரியாக்ஷன் டீம்ஸ். கியூஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க, குவிக் ரியாக்ஷன். அதற்காக கோவை மாவட்ட காவல்துறைக்கு 8 வாகனங்கள் வாங்கப்பட்டிருக்கு. மேட் 2025 எக்ஸ்போ டு பி ஹெல்டு ஃப்ரம் செப்டம்பர் 11 to 13. சேல் ஆஃப் கவுண்டர்ஃபைட் வாட்ச் கன்சூமர் ஃபோரம் டைரக்ட்ஸ். இல்லை, ஒரு வண்டு வந்துட்டு போச்சு. இன்வெஸ்டிகேஷன் இன்டு ஆலன்ஸ் நியர்லி ஸ்டோலன் ஓட்ஸ் ஹிட்ஸ் கோல்ட் ட்ரையல் ஆஸ் ஈஸி எட் டு ஷேர் டெக்னிக்கல் டேட்டா. இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி பெருசாக நிறைய எழுதுகிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம். நோ டீல் வித் யூஎஸ் ஆன் ஃபார்ம் இம்போர்ட்ஸ் அட் த காஸ்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சிவராஜ் சிங் சௌஹான், அவர் தான் இந்திய வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கார், நம்ம நாட்டோட வேளாண்மைத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதாவது இன்னும் அமெரிக்கா கூட எந்த டீலும் இல்லை. ஃபார்ம் இம்போர்ட்ஸ் அங்கேருந்து இறக்குற இதில் இறக்குமதி, அந்த காஸ்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ், அதாவது ஃபார்மர்ஸ் விவசாயிகளை பாதிக்கும் வகையில் நம்ம என்ன எதுவும் பண்ணல அப்படின்றாங்க. Firms must cut chaos of data to make it predictive, insightful. ஏஐ அட் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் வந்து ஹிந்துவில் வந்து தனியாக ஞாயிற்றுக்கிழமை எழுதுவாங்க. அதை நீங்கள் படித்து பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ நிறையா பண்ணிகிட்ருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியல நாட்டில் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்களோட எதிர்காலத்துக்கும் நல்லது. அது ஒன்றும் பெருசாக எல்லாத்தையும் இன்னும் செய்கிற அளவுக்கு எக்யூப் ஆகலை, வளரல. ஏதாவது ஒரு சில விஷயங்களை செய்யும். அதை வந்து அதுவும் நம்ம கரெக்டாக கேட்டால் கொடுக்கும். அதை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட வேலைகளுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்ஸ் பூஸ்ட் எக்கனாமி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுமா என்னமோ தெரில, ஆனால் ஓரளவு விலைவாசி கொஞ்சம் குறையும். இப்போ ஏசிலாம் வாங்கினீங்கன்னா ஒரு 10% டேக்ஸ் கம்மியாகுது. ஒரு நார்மலாக வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 10,000 டேக்ஸ் வருது 40,000 பொருளுக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு 7,500 8,000 மாறும், 7,000 மாறும். அதில் வந்து உங்களுக்கு ஒரு 2,000 3,000 மிச்சமாகும். Rock's carbon storage capacity vastly overestimated. Study carbon storage capacity. Science and technology. வழக்கமாக ஹிந்துவில் நிறைய வரும் இந்த மாதிரி. How RNA amino acids may have linked up on early earth அப்படின்னு இன்னைக்கு தனியாக ஒன்று எழுதியிருக்காங்க. அதை படித்து பாருங்கள், அது உண்மையிலே ஒரு பெரிய செய்தி. Turkey earthquake affected land 1000 kilometer away. நிறைய மழை, வெள்ளம், அப்புறம் நிலநடுக்கம், இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக ஒரு இடம் இல்லாமல் எல்லாமே நாடு முழுக்க நடக்குது, உலகம் முழுக்க நடக்குது. நார்த் அமெரிக்கா அஃபெக்ட்ஸ் மன்சூன் ரெயின் ஓவர் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா, சயின்டிஸ்ட் யூசிங் கிளைமேட் மாடல் ஹவ் ஃபவுண்ட் தட் நார்த் அமெரிக்கா பிளேஸ் அ ரோல் இன் ஸ்ட்ரென்தனிங் மன்சூன் ரெயின்ஃபால் ஓவர் போத் சவுத் ஏஷியா அப்படின்னு போட்டிருக்காங்க. பை வார்மிங் டியூரிங் சம்மர், நார்த் அமெரிக்கா ஆல்டர்ஸ் global air circulation, boosting the North Pacific high pressure system and shifting the Hadley circulation. These changes drive winds that carry more moisture towards Asia, enhancing rainfall. For Indian monsoon, North America's role can even overweigh debates அப்படின்னு போட்டிருக்காங்க. சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் அண்டார்டிகா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மாலர் இம்பேக்ட்ஸ். அதாவது பாருங்கள், நார்த் அமெரிக்கா வந்து நமக்கு வர மழையை வந்து பாதிக்குது, அதாவது அதிக மழையை கொடுக்க வைக்கிறாங்க. அவங்க பண்ணுற சூடு குளோபல் வார்மிங் இங்கே நமக்கு பிரச்சனையாக இருக்குது.
இதையெல்லாம் வந்து அவங்க சொன்னால் நம்ப மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம தான் வந்து அதிகமாக கார்பனை வெளியிடுறோம், நம்ம தான் அதிகமாக வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸை வெளியிடுறோம்பாங்க. ஆனால் உண்மையிலேயே உலகத்தை ரொம்ப அழிக்கிறதுன்னு யாருன்னு பார்த்தா அவங்களா தான் இருப்பாங்க. அதிகப்படியான எனர்ஜியை கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. எ ஃப்ளாஷ் பாயிண்ட் இன் தி பால்க் ஸ்ட்ரைட் அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருக்காங்க. அதாவது இப்போ போன வாரம் நியூஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், கச்சத்தீவுக்கு வந்து நாட்டோட அதிபர், ஸ்ரீலங்காவோட அதிபர் போயிருந்தார். அதை பற்றி ஒரு செய்தி. ஆக்டிவிஸ்ட் பிஹைண்ட் பார்ஸ் உமர் காலித்துங்கிறவர் நிறைய கான்ஸ்பிரசிலாம் பேசியிருப்பார் போல், அதனால் உள்ளதுக்கு போட்டு வெளியே விட மாட்டேன்றாங்க. அது உண்மை என்னமோ தெரியல. ஏன் வந்து விசாரிக்கவே மாட்டேங்கிறாங்க, தள்ளி தள்ளி வாய்தா போட்டுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்து நல்லதுக்கு இல்லை. 7 ஸ்டார் இந்தியா டிஸ்மேண்டில்ஸ் சைனா டேக்ஸ் ஆன் கொரியா இன் தி சமிட் கிளாஷ். அதாவது கொரியாவோட ஃபைனல் விளையாட போகிறோம். இது வந்து கிரிக்கெட் கிடையாது, ஹாக்கி. இட் இஸ் அல்கராஸ் வர்சஸ் சின்னர் அகைன். இப்போ திரும்ப ஜோகோவிக் தோத்துட்டாரு. இப்போ வந்து அல்கராஸ் தான் ஃபைனல் போயிருக்காரு, சின்னர் கூட ஃபைனல் விளையாட போகிறாங்க. ஹீமா தேஜா அமன் ராவ் ப்ரோபல் ஹைதராபாத். கிரிக்கெட் பற்றி நிறையா செய்தி இருக்குது. மற்ற போட்டிகள் பற்றி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியலாம். அது போக உமன்ஸ் ஹாக்கி, இந்தியா ஹோல்ட்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன் ஜப்பான். அதாவது ட்ரா பண்ணியிருக்காங்க. உமன்ஸ் ஹாக்கி, ரஹில் லாரிசெட்டி ஸ்கோர்ஸ் இஸ் 3rd win extends சாம்பியன்ஷிப் லீட். சென்னையில் வந்து பைக் ரேஸ் நடந்திருக்கு, அதில் வந்து அதை பற்றின செய்தி அது. இது போக இன்னும் நிறைய செய்திகள் இன்றைக்கி இருக்குது. செய்திகள் வாசிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது வாசிங்க. முடியலைன்னா தினசரி பேப்பர் வாங்குறதுக்கு பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பேப்பர் ஒவ்வொரு மாதம் இல்லை ஒவ்வொரு பேப்பர் வாங்கி படித்து பாருங்கள். படிக்கிறது நல்லது. புத்தகங்களோ நியூஸ் பேப்பரோ இல்லைன்னா வாரம் வர்ற செய்தித்தாள்களோ வாங்கி படித்து உங்களோட நேரத்தை தொடர்ந்து பேப்பர்களோடையும் செலவிடுங்க. அதிகப்படியான நேரத்தை செல்ஃபோன்லேயே செலவிடாதீங்க. நாளைக்கு திரும்ப சந்திக்கலாம். நம்ம சேனல் பேர் தை தமிழ். இது வந்து இப்போதைக்கு இந்த ஒரு ப்ரோக்ராம் மட்டும்தான் வந்துட்டுருக்கு. இதை வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு 6லேருந்து 8 ப்ரோக்ராம் வரைக்கும் இதில் கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். அது கொடுக்க முடியும் நம்புகிறேன். கூடிய விரைவில் அதெல்லாம் ஆரம்பிப்பேன். இப்போதைக்கு இந்த ஒரு ப்ரோக்ராம் தான் காலையில் நேரங்களில் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த கண் கவர் தம்ப்நெயில் அதெல்லாம் நான் போட மாட்டேன். எனக்கு அப்போதைக்கு டக்குன்னு என்ன கிடைக்குதோ அதை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுருவேன். இந்த ப்ரோக்ராமுக்கு பேர் வந்து காலை செய்திகள்னு இருந்தது. இப்போ மெய் காண்பது அறிவு அப்படின்னு வச்சுருக்கோம். ஏன்னா பல செய்திகளுக்கு பின்னாலும் பல மெய்கள் இருக்கும், பல பொய்கள் இருக்கும். அதையெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களோட கடமை. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் ரியாக்ட் பண்ணணும். அரசை தீர்மானிப்பது நாம தான். அது மாநில அரசோ மத்திய அரசோ மக்களாட்சியை உறுதிப்படுத்த வேண்டியதும் அதை வந்து சரியான முறையில் இயக்க வைக்க வேண்டியதும் மக்களுடைய கடமை. நம்ம வந்து என்னால் முடியாது அப்படின்னு ஒதுங்கி போகக்கூடாது. நம்ம தான் இந்த அரசை கட்டமைக்கிறோம், நம்ம தான் அரசே. நம்மளே சரியில்லை, இல்லை நம்மளே பொறுப்பு இல்லாமல் விலகி போகிறோம் அப்படின்னா இந்த அரசுக்கு ஒரு ஒத்துழைப்பு கிடைக்காது. இந்த அரசு இயந்திரம் இயங்க முடியாது. மக்களுடன் இணைந்து அரசு இயந்திரம் செயல்பட்டால் தான் அந்த மக்களாட்சி ஒரு முழுமையடையும். நன்றி, வணக்கம்.